சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சாதி தொடர்பான கேள்வி இடம்பெற்றிருந்தது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பெரியார் பெயரில் செயல்படும் பல்கலைக்கழகத்தில் சாதி ரீதியாக என்ன நடந்தது என்பதை காண்போம். ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றவர்களை ஒரு அவமானப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த கேள்விகள் எழுப்பியது, இதெல்லாம் ஒரு அமைச்சர் பொறுப்பு தெரியாதா? இது அவர் வாய்க்கிலேயே மற்ற விஷயம் பேசுறாரு. அப்ப துறையில என்ன கவனம் செலுத்துறாங்க? அப்ப துறையில கவனம் செலுத்தவில்லை என்றால் நிச்சயமா அது காட்டுது. கொஸ்டின் பேப்பர் நாங்க தயாரிக்கல, வேற மாநிலம் தயாரிச்சாங்க. தயாரிச்சாவோட யார் பாக்குறது? டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் என்ன செய்யறாரு? இது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன செய்யறாரு? ஒரு பக்கம் நம்ம திமுக ஆட்சின்னு சொல்றோம், சமூக நீதினு சொல்றோம். அந்த பல்கலைக்கழகத்திற்கு திமுகவினுடைய தோற்றுவித்த திராவிட கழகம் பெரியார் அவர்களுடைய பெயர் இருக்கு, அதுலயே அது நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன சமூக நீதி அவங்க பேசுறாங்க? எந்த விதமான மைண்ட் செட்ல அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத அது நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. வினாத்தாளில் சாதி குறித்து கேள்வி இடம்பெற்றிருந்தது குறித்து விசாரணை நடத்த உயர்கல்வித்துறை உயர் அலுவலர் நிலையில் குழு அமைக்கப்படும் என்றும், விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது.